Imagine the scenario. Praveen Mogan hitting on a guy in a bar. Hey guy, would you like to see my naga? Show me. Yeah, show me. Here it is. Oh God, no! 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 What were ancient builders thinking? Anyway, hello all, vanakkam, welcome to the Science Madri podcast. நான் கேபி, அவர் அண்ணாச்சி. Today is naming himself Ancient uncle. ஏன்னா எது கிரியேட் பண்ண போறாருன்னா வந்து நம்ம கெஸ்ட் இன்னைக்கு வந்து நம்மளோட பாட்காஸ்டோட மெயின் சப்ஜெக்டை வந்து ஆனர் பண்ற விதமா அவர் இன்னைக்கு ஏன்ஷியன்ட் அங்கிளா வந்திருக்காரு. ரொம்ப ரெலவெண்டான ஒரு கேரக்டர். எஸ். ஸோ சயின்ஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் இது என்ன பாட்காஸ்ட்? இந்த பாட்காஸ்ட் வந்து சூடோ சயின்ஸ், மூட நம்பிக்கைகள், இந்த மாதிரி வந்து பல பேர் பல வகையான பைத்தாகரங்களை வாட்ஸ்அப் மூலமாகவும், யூடியூப் மூலமாகவும், யூடியூப் ஷார்ட்ஸ் மூலமாகவும், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமாகவும், டிக்டாக் இஸ் பேண்ட் இன் இந்தியா. சாரி. ஓ கரெக்ட். சரி, இந்த நாட்டுல டிக்டாக் மூலமாவும். சோ இந்த மாதிரி வந்து பல வகையில போய் மக்களோட மைண்டை கரப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் திருத்த போறோம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா நாங்க கிடையாது. அந்த மாதிரி எந்த ஒரு அஜெண்டாவும் எங்களுக்கு கிடையாது. அதெல்லாம் முடியாது. both of us நாங்களே வந்து இந்த மாதிரி ஒரு நான்சென்ஸுக்கெல்லாம் பயங்கர ஃபேன்ஸ். கரெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இதை வச்சு, இந்த பாட்காஸ்ட் மூலமா நம்ம இதை வச்சு நீங்க சொன்ன மாதிரி டிபங்க் எல்லாம் பண்ண போது இல்ல. நம்ம ரெண்டு விஷயம் பண்ணுவோம். ஒன்னு, நம்மள மாதிரி ஃபெலோ ஃபேன்ஸ் ஆஃப் ancient aliens, Bigfoot, pseudoscience, Vishwaguru-ness, all of them, this is a home. This is a community. வாங்க எங்களோட சேர்ந்து இதெல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. Saturday morning, Saturday evening, time pass பண்ணுங்க. That is one. Another, the second aim is, இப்போ for the both of us, நாங்க இன்னும் பெருசா படிச்சு கிளிக்கலாம் இல்லை. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த கியூரியாசிட்டி, இந்த சப்கல்ச்சர், இந்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் இருக்கிற ஃபேசினேஷன்னால ஒரு ஜெனுவின் அப்ரிசியேஷன் ஆஃப் ஆக்சுவல் ட்ரூ சயின்ஸ், திஸ் எண்டட் அப் பீயிங் அ கேட்வே ட்ரக். நிறைய விஷயம் நாங்க இங்கேருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நிஜமாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி, ஓ இப்படிலாம் நடக்குதா, ஓ இப்படி, this is the way it actually scientifically happened. This is pretty fascinating. It opened up a curiosity in us. So for both of those things, this is a very healthy medium. This is a very fun way of approaching these topics. ஒரு இன்னர் சைல்டுமாங்க. ஒரு இன்னர் சைல்டு. எஸ். அந்த இன்னர் சைல்டு எப்பவுமே அலைவா வச்சுக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு. அதுலேருந்து அஃப்கோர்ஸ் நாங்கள் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், நிறைய யூடியூப் பார்ப்போம், நிறைய டாக்குமெண்ட்ரி பார்ப்போம், என்னெல்லாமோ பண்ணுவோம். பட் அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்துச்சுன்னா நல்லது. பிலோசாபிக்கல் விஷயம் கூட இருக்கு இதுல. பிலோசாபிக்கல் விஷயம் என்னதுன்னா, ஐடென்டிட்டி இஸ் a very dangerous thing. Superstition is a very dangerous thing. Why is identity very dangerous? இது வந்து அந்த எக்கனாமிஸ்ட் அமர்த்திய சென் ஒரு புத்தகம் எழுதியிருந்தார், ஐடென்டிட்டி அண்ட் வயலன்ஸ். என்னன்னா, டேக்கிங் ஒன் ஸ்டெப் ஃபர்தர் பேக் ஃப்ரம் தட், பிளேட்டோவா, அரிஸ்டோட்டலா, சொக்ரட்டிஸ், ஏதோ ஒரு வெள்ளக்காரர், அவர் என்ன எழுதியிருந்தாரு? Unexamined life is not worth living. அது எதுக்காக எழுதியிருந்தாரு? Why is identity such a dangerous thing? Because நமக்கு வந்து grow up in the subcontinent, grow up in these traditions, and not just subcontinent, எங்கேயுமே நம்ம ட்ரெடிஷ்னலா நம்ம எங்க வாழ்ந்தாலுமே ஒரு 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 நோஷன் இருக்கு, ஒரு ரிசர்வ்ட் விஸ்டம். The line in which you are born, what you inherit, that your birth is special. நீங்க பிறந்திருக்கிற மதம் அது ஒரு ஸ்பெஷல் மதம், அது ஒரு ஸ்பெஷல் ஒரு ட்ரைப். அதுல வந்து அதுக்குன்னு இருக்கிற ஒரு ரிசர்வ் விஸ்டம் பாஸ் டவுன் த்ரூ தி ancestors இஸ் அமேசிங். ஸோ அதுல என்னன்னா, சில சயின்ஸும் இருக்கு, சில சூடோ சயின்ஸும் இருக்கு. பட் வாட் மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, நம்ம என்ன பண்றோம், அந்த சூடோ சயின்ஸா பார்த்து அதனால ஒரு சென்ஸ் ஆஃப் சுப்பீரியாரிட்டி வச்சுண்டு அடுத்தவனை திட்டிண்டு அதுல ஒரு கன்ஸ்பிரசிய பார்த்து பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் ஒரு சத்ருவா பார்த்து இந்த
you know, there is much more that unites us than that divides us. In this world where resources are few, there is global warming and climate change and nuclear warfare and AI machinery. இத்தனை ஒரு மனுஷன் அடுத்த மனுஷனா பார்த்து introspect, look for a way to live a better life, have a scientific temperament. It makes a more enriching, fundamentally more enjoyable life. You become a more tolerable and tolerant person, and you are less of an asshole. If nothing else, join us in this journey to reduce the asshole quotient in your life. Take it. மற்றவர்களோட பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கறதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, இது வந்து ஒரு மீடியமா இருக்கும், மற்ற பெர்ஸ்பெக்டிவ் அதர் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு ஹோப் பண்றோம். பட் வித்வுட் ஃபர்தர் ஐடு, நம்ம இன்னைக்கு டாபிக் பேச போறது யாரு? இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பேச போறோம்? பிரவீன் மோகன். யாரு பிரவீன் மோகன்? வருங்கால முதல்வர், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி, முதல்வரா? பாரத் ரத்னா, பத்ம விபூஷன், பத்மபூஷன். சரி, வருங்கால முதல்வர் இல்லையா, வருங்கால முதலமைச்சர், எதுவானா இருக்கட்டும். அவர் பெரிய ஆளு. நோபல் பிரைஸ் கூட வாங்கலாம், நோபல் பிரைஸ் வாங்கலாம். ரிஷி அவர் ஒரு பிரவீன் மோகன். அவர் பேரு கூட நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் அப்படிலாம் இல்ல ஜி, அவருக்கு 3 மில்லியனுக்கு மேல சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. எப்படி ஜி நீங்க அப்படி சொல்றீங்க? அவருக்கு பாத்தீங்கன்னா இப்ப 3 மில்லியன் மேல சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இங்கிலீஷ் சேனல் ஒண்ணு வச்சிருக்காரு, அதுக்கப்புறம் தமிழ் சேனல் 3 4 வச்சிருக்காரு. இதெல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு அவருக்கு வந்து சப்ஸ்கிரைபர் பேஸ் இருக்கு. சோ இதுதான் அவரோட சேனல். இங்க பாத்தீங்கன்னா அவர் 2011 வந்து பினாமினல் டிராவல் வீடியோஸ். ஒரு செகண்ட் கொடுங்க, வந்துருச்சு. ஓ எஸ். சோ இதுதான் அவரோட சேனல். 2011 பினாமினல் டிராவல் வீடியோஸ் அப்படின்னு தான் சேனல் ஆரம்பிச்சாரு. ஜாலியா ஊரா போய் ஏன்ஷியன்ட் இடம், நிறைய அந்த காலத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நிறைய கோயில்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு எந்த டைம்ல என்ன ஆச்சுன்னு தெரியல, இல்ல அவருக்கு வந்து நல்ல ஒரு ரிசப்ஷன் ஏதாவது வீடியோல வந்திருக்குமா என்னன்னு தெரியல, அப்படியே டைவர்ட் ஆகி ஏன்ஷியன்ட் ஏலியன்ஸ், அது இது சூடோ சயின்ஸ், கண்ணா பின்னான இஷ்டத்துக்கு கதை சுத்தி கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றது மிஸ்டர் பிரவீன் மோகன். இப்போ அவரோட சேனலே வந்து ஒரு கம்பி கட்டுற கதைகளுக்கான ஒரு தொகுப்பு மாதிரி ஆயிடுச்சு. அவரு அதாவது ஆராண்டவன் கைக்கு வந்து கண்ணுக்கு வந்து இருண்டதெல்லாம் பேய்பாங்க, அந்த மாதிரி பிரவீன் மோகன் சாருக்கு கண்ணுல பாக்குறதெல்லாம் ஏலியன் டெக்னாலஜி. அவரை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா நீங்க தாராளமா போய் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனா எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன சாம்பிள் இந்த 2 வீடியோஸை நாங்க ஒரு சின்ன சாம்பிள் காமிக்கிறோம் அவரை பத்தி. பிரவீன் அண்ணே, எஸ் டேக் இட். காப்பிரைட் ஸ்ட்ரைக் எல்லாம் போட்டுறாதீங்க அண்ணே. ஆமாண்ணே, நாங்க ரொம்ப உங்களுக்கு இருக்கிற 3.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் எல்லாம் வாழ்க. எஸ் 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 எஸ். ஆமா, நாங்க போடுற வீடியோ எல்லாம் எங்க ஆத்தா எங்க நைனாலாம் கூட பார்க்க மாட்டாங்க. ஓகே, ஆர் யூ ரெடி? ரெடி டு உங்க மனசை திடப்படுத்திக்கோங்க. முதல்ல பார்க்க போறது, have you heard of the ancient flying machine of Narada? He used a hoverboard-like aircraft. Yes, this is what he used, very similar to the hoverboard of the Green Goblin in Spider-Man movies. Nice. ஸ்பைடர்மேனுக்கும் என்ன கனெக்ஷன் இங்க பார்த்து நீங்க கத்துக்கலாம். ரெண்டாவது, ஆமா, பெரிய சிவாஜி கணேசன். Yeah, many temples are designed like rockets or flying machines and are called vimanas. In Thailand, many temples are designed like rockets and they're called prangs. Can I touch your rocket? வேணா, don't touch, please don't touch my rocket. அவர் மட்டும் அந்த பார்ல போய் நாகாவை காமிக்கிற ராக்கெட்டை காமிச்சா நல்லா இருக்கும்ல ஜி. இருந்தா காமிப்பாருங்க. சே வேணாம், இருங்க. நெக்ஸ்ட், Lingam. For thousands of years, people have been pouring water on the lingam. This is a well-known ritual to Hindus, so let's do that. And let me place it in such a way that the spout is directly above the pot. Let me pour water on top of the lingam to unleash the power. And look, just like magic, we see electricity rising in the pot. பாருங்க ஜி, பெருமைப்படுங்க.
I will give you electricity. Put the spout of my lingam above your. பட் பட் பாருங்க, அவர் நம்ம வில்லேஜ் விஞ்ஞானிய பாருங்க, எல்லாரும் பார்த்திருப்பீங்க நம்ம வில்லேஜ் விஞ்ஞானிய. இஸ் an amazing person, இஸ் அமேசிங் பர்சனாலிட்டி, இஸ் a பிரவீன் மோகன். இப்ப என்னன்னா இவருக்கு அவர் உலகத்துக்கு தமிழ்நாட்டு கொடுத்த வரம் ஜி. எஸ், தெரியல சாவமா வரமான்னு தெரியல, பாப்போம் போக போக தெரியும். இப்போ நம்ம எஸ்டிஆர் பத்தி எல்லாருக்குமே தெரியும். எஸ்டிஆருக்கு ஆத்மன் எஸ் ஆத்மனுக்கு வந்து ஒரு அஞ்சாதவன், அடங்காதவன், அசராதவன் ஒரு ட்ரிபிள் ஏ இருந்துச்சு. அந்த மாதிரி நம்ம பிரவீன் மோகனுக்கும் ஒரு ட்ரிபிள் ஏ இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் விஸ்டம், ஆல்டர்னேட் ஹிஸ்டரி, ஏலியன் டெக்னாலஜி. இதுதான் அவரோட ஃபார்மேட். ஸோ ஏன்ஷியன்ட் விஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து நீங்க பிரவீன் மோகனையும் வாட்ஸ்அப் மெசேஜையும் குழப்புறீங்களோ? கரெக்டான டாபிக் வந்துட்டீங்க. அதுக்கு போறதுக்கு முன்னாடி யார் இவரோட சப்ஸ்கிரைபர்? இவ்வளவு பேரு, 2.5 மில்லியன் பேர், 3 மில்லியன் ஜனங்க இருக்காங்க ஜி. அதுல நான் காமெண்ட் எல்லாம் படிச்சேன். நம்ம பிரவீன் மோகன் எபிசோட் பண்றோம்னு போன உடனே நம்ம ரிசர்ச் எல்லாம் பண்ணிருக்கோம். எத்தனையோ வீக்கெண்ட் இதுல வேஸ்ட் பண்ணிருக்கோம். நம்ம வைஃப்ஸ் எல்லாம் நோட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். இதெல்லாம் எடுத்து நம்ம இன்ஜினியரிங்ல பண்ணிருந்தா எங்கேயோ வாழ்க்கை போயிருக்கோம். சரி பரவாயில்ல, வைஃப்ஸ் எல்லாம் நாடிங் அக்வைண்டன்ஸ் ஆயிட்டாங்க. பட் எனிவே, கமிங் பேக் டு டாபிக். பிரவீன் மோகனோட சப்ஸ்கிரைபர் பேஸ்ல ஒரு ஸ்ட்ராங் எலிமெண்ட் ஆஃப் ஹிந்து பிரைட். தட் இஸ் a certain portion of his subscriber base. அவர் நிறைய கோயில் போறார். இந்த கோயில்ல நாரதர் பறக்கிறத காமிக்கிறார், விமானம் அப்படியே மேல பறக்கிறத காமிக்கிறார், சிவலிங்கத்தை டச்சிங் எல்லாம் பண்றார். சோ தலைக்கீழாதான் சம்மர் அடிப்பேன் அப்படின்னு ஒரு கும்பல் இருக்கு பாருங்க. அவங்களுக்கு எல்லாம் பிரவீன் மோகன் ஒரு ரொம்ப பெரிய விஷயம். பட் அது வந்து ஒரு லவ் ஹேட் ரிலேஷன் மாதிரி. அவங்களுக்கு நிறைய லவ் இருக்கு, அட் த சேம் டைம் ஏலியன் கீலியன் வரத்த அவங்க எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறாங்க. சப்ஸ்கிரைபரா இருக்காங்க, ஆனா காமெண்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி போகுது. அங்கதான் முட்டு கொடுக்க வராங்க நம்ம அமெரிக்கன் பாய்ஸ். அமெரிக்கன்ஸ் அண்ட் யூரோப்பியன்ஸ் who are conspiracy theorists. அதாவது கான்ஸ்பிரசி, ஒரு இல்லாத விஷயத்த நம்புறது, இல்ல ஏதோ ஒண்ணு இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நம்ம கோபி சுதாகர் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கான்ஸ்பிரசி தியரி நம்புற கூட்டங்கள் பிரவீன் மோகன் முன்னாடி அலைபாய்ந்து வந்து சப்ஸ்கிரைபரா இருக்காங்க. இதுக்கு போக இது வந்து ஒரு மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர் பேஸ். எல்லா வீடியோலயும் ஒரு 10 வெள்ளைக்காரனாவது கமெண்ட் போட்டிருப்பாங்க. 3வது சப்ஸ்கிரைபர் பேஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த அமெரிக்கன் வந்து ஒரு இந்தியனோட வீடியோல கமெண்ட் போடுறாங்க, வாட் அ பெருமை ஃபார் இந்தியா அப்படின்னு இந்தியாவை பத்தி சம்பந்தமே இல்லாம பெருமைப்பட்டு இருக்கிற ஒரு கும்பல். கமெண்டிங் ஃப்ரம் பங்களாதேஷ். நம்ம நாங்கநேரி, நம்ம ஈரோடுல உட்கார்ந்து கமெண்டிங் ஃப்ரம் சிலோன், கமெண்டிங் ஃப்ரம் பங்களாதேஷ், கமெண்டிங் ஃப்ரம் ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் இந்தியா. இந்த மாதிரி நான்சென்ஸ் கமெண்ட் எல்லாம் போட்டு உயிர் எடுத்துட்டு இருக்கானுங்க. சோ இப்போ இவங்க எல்லாம் உட்காந்து என்னத்தை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன ட்ரிபிள் ஏ தான். ஏன்ஷியன்ட் விஸ்டம், ஆல்டர்னேட் ஹிஸ்டரி, ஏலியன் டெக்னாலஜி. ஏன்ஷியன்ட் விஸ்டம்னா என்ன? அவர் என்ன சொல்ல வராப்ல ஏன்ஷியன்ட் விஸ்டம்னா? சொல்லுங்க. ஏன்ஷியன்ட் விஸ்டம் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவரை பொறுத்த வரைக்கும், நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை அப்படின்ற பாயிண்ட் தான் அவரோட இது. நம்ம முன்னோர்கள் இப்போ இருக்கிற நம்ம கரண்ட் சினாரியோல இருந்த இந்தியாவோ உலகத்தை விட பல மடங்கு பல ஆயிரம் வருஷங்கள் அட்வான்ஸ்டா வாழ்ந்திருந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த விஷயம். முன்னோர்கள்னா என்ன? நம்ம நேரு தாத்தா, இந்திரா காந்தி அவங்க மாதிரியா? இல்லை, அவங்கெல்லாம் எதிரிகள். அவங்கெல்லாம் நம்ம எதிரிகள் அவரை பொறுத்த வரைக்கும். அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னோர்கள்னா கிமு 3000, கிமு 4000, கிமு 7000 அந்த காலத்துல எல்லாம் ஃபிளைட் வச்சிருந்தோம், ஹவர் போர்டு வச்சிருந்தோம், தங்க சக்கரம் வச்சிருந்தோம், செல்போன் வீடியோ எல்லாம் இருக்குது ஜி. அவர் கோயில்ல அவருக்கு செல்போன், டேப்லெட் எல்லாம் தெரிஞ்சது. எஸ், நியூக்ளியர் பாம் எல்லாம் வச்சிருக்கோம். அவருக்கு எல்லாமே தெரியும். கண்டிப்பா. ஓகே, அந்த முன்னோர்கள். So the முன்னோர்கள் that we were raised to worship. Yes. அதே வந்து சொன்னா ஒரு அர்த்தத்தோட தான் சொல்லுவாங்க. Yes, முன்னோர்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா ஒரு காரணத்தோட பண்ணிருக்காங்க. There is a reason and that is the reason you are to do this. Yes, exactly. இந்த மாதிரி சொல்ற முன்னோர்கள்
கண்ணு மூணு தெரியாம நம்ம வந்து ஃபாலோ பண்ற சில மூட நம்பிக்கைகள், Okay. இதெல்லாம் தான் வந்து அவர் வந்து என்ன சொல்றாரு, இது மூட நம்பிக்கை இல்ல, இது வந்து ஒரு வேற விஷயம் அப்படின்னு ஒரு கேனத்தனமா ஒரு Science. ரீசன் சொல்லி Science. சயின்ஸ் அப்படின்னு ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு வந்து நம்ம காதுல தரசரமா சுத்துவாப்புல. Yes. So, இதுதான் ஏன்ஷியன்ட் விஸ்டம். ஸோ 2வது பாயிண்ட்டுக்கு அங்கேருந்து அப்படியே வருவோம். அந்த பிரவீன் மோகன் சாருக்கு தெரிஞ்ச அந்த ஏன்ஷியன்ட் விஸ்டம் அவர் கண்ணுக்கு மட்டும் பார்த்த ஏன்ஷியன்ட் விஸ்டம் ஏன் உங்களுக்கு படல? ஏன் ஜி, ஏன் அண்ணாச்சி, ஏன் நீங்க அதெல்லாம் ஸ்கூல்ல படிக்க முடியல? அது வெளிநாட்டு சதி. ஓ எஸ், உள்நாட்டு சதி கூட. ஓ எஸ், 20%. எஸ், आप कपड़े से पहचान लोगे சொல்லியிருக்காரு ஜி. இதேதான். சோ இப்ப என்னன்னா 2வது பாயிண்ட் வந்து ஆல்டர்னேட் ஹிஸ்டரி. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த உண்மைகள் எல்லாம் பை டிசைன் உங்கள்ட்ட இருந்து மறைக்கப்பட்டிருக்கு. உங்கள்ட்ட இருந்து நம்ம எஜுகேஷன் சிஸ்டமா இருக்கட்டும், நம்ம ஸ்கூல்ல நேரு தாத்தா, அது இந்திரா காந்தி, நேரு தாத்தாவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் நேரு தாத்தா பிரிட்டன்காரர்களோட சேர்ந்து அந்நிய சதியால உங்கள்ட்ட இருந்து இந்த மாதிரி உண்மைகள்லாம் மறைச்சிருக்காங்க. என்ன உண்மைகளா? நாரதர் ராக்கெட்ல போனாரு, இல்ல நாரதர் வந்து ஹவர் போர்ட்ல போனாரு, கோயில் ராக்கெட் மாதிரி பறந்துச்சு, லிங்கத்துல இருந்து எலக்ட்ரிசிட்டி தயாரிச்சாங்க. இந்த உண்மைகள்லாம் வந்து நேரு தாத்தா அவங்கள்ட்ட இருந்து மறைச்சிட்டாரு அப்படின்னு அவர் சொல்றாப்ல. ஸோ இதுல வந்து ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு எங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியாவில மட்டும் இல்ல, உலகம் முழுக்க ஸ்கூல்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாம்பிள் தான் இருக்கும். அதாவது ஒவ்வொரு ஒரு 10 வருஷத்துல உங்களுக்கு இதுல கொஞ்சம், அதுல கொஞ்சம், இதுல கொஞ்சம், தீபாவளி மிச்சர் மாதிரி. எக்ஸாக்ட்லி. சோ இப்போ அதுல என்ன இருக்குன்னா, நமக்கு எல்லாரும் தெருவுல போற யார்கிட்ட கூப்பிட்டு ஹிஸ்டரியில என்னடா படிச்சா, வரலாறுல என்ன படிச்சான்னு கேட்டா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. கண்டிப்பா அதுதான் வந்து ஒன் ஆஃப் த ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி. அது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். கிட்டத்தட்ட 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நடந்த விஷயங்கள். அந்த 3000-4000 விஷயத்துல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா முக்கியமான விஷயங்கள், அதாவது கொஞ்சம் புத்திசம் வந்துச்சு, அசோகர் மரம் நட்டாரு, குப்தா டைனாஸ்டி வந்துச்சு, அப்புறம் முகல் வந்தாங்க, அப்புறம் பிரிட்டன் வந்தாங்க, அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் ஸ்ட்ரகிள், அப்புறம் கரண்ட் இந்தியா அப்படின்னு சிவிக்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. உங்களை மாதிரி தமிழ்நாட்டுல படிச்சா நடுவுல சோழர், சேலர், பாண்டியர் வருவாங்க. எங்களை மாதிரி பாம்பேல படிச்சா நடுவுல மராட்டா வருவாங்க, சிவாஜி மகாராஜ் வருவாங்க. அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலைசேஷன். எக்ஸாக்ட்லி. இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி சாம்பிளா பண்றாங்க, ஏன்டா எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மறைக்கப்படல. அந்த காலத்துலயும் அப்பயே புக்ஸ் இருந்துச்சு. 70, 80, 90ல இருந்து புக்ஸ் நம்ம கிட்ட கண்ணாப்பினா லைப்ரரியில கொட்டி கிடக்கு. இத பத்தி நிறைய ரிசர்ச், வெளிநாட்டுக்காரங்களும் சரி, இந்தியாக்காரங்களும் சரி, நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி நிறைய சாலிடான புக்ஸ் எழுதியிருக்காங்க. ஆனால் நிறைய ஸ்கிரிப்ட், இந்த ஓலை சவடிகள் இதெல்லாம் அங்க நம்ம பண்டார்கர் லைப்ரரியில இருக்கு பூனால. அஃப்கோர்ஸ் அது 2004ல நம்ம பசங்க தான் போய் எடுத்துட்டு வந்தாங்க. பட் தட் இஸ் a different issue. அது அந்த டாட் மீட்டிங் இப்போ மறந்துடலாம், லேட்டரா மீட்டிங் மறந்துடலாம். பிகாஸ் அது வாட்ஸ்அப் குள்ள போயிடும். தட் இஸ் pride. That is point number 1. எஸ். ஸோ இப்போ என்னன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து ஏன் நம்ம போய் படிக்க முடியல, ஏன் பார்க்க முடியல அப்படின்னு கேட்டோம்னா அது நம்ம சொசைட்டி மேலதான் சொல்லணும். 70கள் 60கள்ல இருந்தே நம்மள வந்து எப்படின்னா படிக்கிறது எதுக்குன்னா வந்து நீங்க நல்லா ஸ்கூல்ல படிச்சா வாழ்க்கை முழுக்க நல்லா இருக்கலாம் அப்படின்னு நம்ம கையில் தலையில வந்து பெருசா அவனை இறக்கி வச்சிருப்பாங்க. அது என்னன்னா நீங்க படிச்சீங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான், அதை நோக்கி தான் அவங்கள படிக்கவே வைக்கிறாங்க. ஸோ அது கொஞ்சம் ஒரு வகையில உண்மையும் கூட. ஏன்னா இப்போ நீங்க ஒரு ஹிஸ்டரி படிச்சீங்கனாலோ இல்ல தமிழ் எம்ஏ படம் பார்த்திருப்போம் எல்லாரும், அதுல மாதிரி வந்து வறுமையில வாடி போய் அழிஞ்சு போற பல பேர் இருக்காங்க, ஆர்ட்ஸ் படிச்சுட்டு நிறைய பேர். அதனால சப்ஜெக்ட் எதுவும் தப்பு இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி இப்போ இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்கள் வந்திருக்கு. ஆனா எல்லாரும் வந்து ஒரு ஆட்டு கூட்டம் மாதிரி எல்லாரும் ஒரு காலத்துல இன்ஜினியரிங்ல போய் விழுந்தோம். 12th முடிச்சா இன்ஜினியரிங், கழுதை கெட்டா குடிச்ச வர மாதிரி 12th முடிச்சா இன்ஜினியரிங், இல்ல காசு இருக்கிறவன் டாக்டர் படிக்க போனா, நல்ல அறிவு இருக்கிறவங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை தேடி போனாங்க. ஆனா நிறைய பேர் கண்ணு முன்னு தெரியாம இன்ஜினியரிங்லயும் இந்த மாதிரி கம்ப்யூட்டர்லயும் தான் போய் விழுந்தோம். படிப்புனா ஒரு தொழில், ஒரு வேலை, இதுக்குதான் படிக்கிறோம். மேக்சிமம் ப்ராபபிலிட்டி எதுல இருக்கு? இன்ஜினியரிங் பண்ணுங்க, ஐடிக்கான வெளியில வந்து வண்டியை வித்து நிறுத்தலாம், உங்களை உட்காந்துடுறான், வேலை கிடைச்சிடுறது, 20-25,000 ரூபாய் கிடைச்சிடுறது, இதை வச்சுட்டு வாழ்க்கையை ஓட்டிடலாம். அந்த பேசிஸ்ல தானே எல்லாரும் படிச்சிருக்காங்க. நம்மலாம் படிச்சோம் சொல்றது வந்து ஒரு எக்ஸாஜரேஷன். நம்ம 2 பேரும் ஏதோ வெயிலுக்கும் மழைக்கும் ஒதுங்கினோம், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல கையில டிகிரி கொடுத்துட்டாங்க. எக்ஸாக்ட்லி. நம்ம பசங்க நிறைய இன்னும் கூட டிகிரி வாங்கல, 38, 40, 42 வயசுல இப்போ கூட போய் அரியர் எக்ஸாம் எழுதுற இந்த சக சிட்டிசன்கள்லாம் இருக்காங்க. யூ ஆர் பை த வே குட் லக்.
You are our friends. எஸ் எஸ், வாழ்த்துக்கள். ரெண்டாவது அதான், இப்போ நீங்க உண்மையாவே ஹிஸ்டரி படிக்கிறதுக்கு இறங்கியிருந்தீங்க, இல்ல காலேஜுக்கு போய் படிச்சிருந்தீங்க, இல்ல உங்க ஹிஸ்டரி டீச்சர்ஸ் அவங்க படிச்சுட்டு வந்திருப்பாங்க, பிஹெச்டி எல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் போய் கேட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லாத ஹிஸ்டரியே கிடையாது. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா வகையான எவ்ரி இன்ச் ஆஃப் த ஹிஸ்டரியும் அவங்க படிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. அந்த டிகிரி பயங்கர கஷ்டமும் கூட, பயங்கர காம்ப்ளெக்ஸும் கூட, பயங்கர போரிங்கும் கூட. Boring. Boring, subtle. Subtle. So and contextual, nuance, boring, subtle. ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க போய் படிக்கலாம், அது மறைக்கப்படவில்லை. ஆனால் இதை ஒரு அஜெண்டாவை விற்கிறதுக்காக வேண்டி நம்ம தலைவர் என்ன பண்றாங்க, நேரு மாமா உங்கள்ட்ட இருந்து இதெல்லாம் மறைச்சிட்டாரு, நீங்க வந்து நான் தான் இப்போ அதை வந்து தோண்டி எடுத்துட்டு வந்து உங்கள்ட்ட கொடுக்குறேன், உங்க மூஞ்சில கக்குறேன்ற மாதிரி கதை விட்டுட்டு இருக்காப்ல. சோ இப்போ இது வந்து சரி ஹிஸ்டரியை தான் எடுத்துட்டு வந்து உங்கள்ட்ட சொல்றாருன்னா அதுவும் கிடையாது. அங்கதான் மூணாவது பாயிண்ட் வருது. தலைவருக்கு எல்லாத்துலயும் ஏலியன் டெக்னாலஜி கண்ணில் படுது. என்னன்னா ஒரு ஹிஸ்டரியை எடுத்துட்டு அதை பத்தி ஒரு ரிசர்ச் பண்றது கிடையாது, அதை பத்தி ஆழமா தேடுறது கிடையாது. அதெல்லாம் விட்டு போட்டு நேர வந்துட்டு ஏய் இந்த பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கூம்பு மாதிரி இருந்துச்சுன்னா அது ராக்கெட்டு, ஏதாவது ஒரு சிலையை பார்த்துட்டா அந்த சிலையில வந்து அவருக்கு வந்து இந்த பாருங்க இதெல்லாம் வந்து ஏலியன் மிஷின்ஸ். அப்புறம் வந்து ஒரு அற்புதமான ஒரு சிற்பம் இருக்கும், அந்த காலத்துல செதுக்கின சிற்பம், கையால செதுக்கின சிற்பம், 800-700 வருஷங்களா கஷ்டப்பட்டு செதுக்கின சிற்பம், பல விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி 800-700 வருஷம் தொடர்ந்து ஒருத்தங்க செதுக்கின ஒரு விஷயத்த அசால்ட்டா வந்து ஏலியன்ஸ் வந்து பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு இஷ்டத்துக்கு ஒரு கதையை பூ சுத்திட்டு போயிடுவாரு. இது மூலம் என்ன ஆகுது, இந்த ஏலியன் டெக்னாலஜி மூலம் என்ன ஆகுதுன்னா அந்த முன்னோர்களோட உண்மையான எஃபர்ட்ஸ் இதெல்லாம் வந்து இவர் மூலமா தான் மறைக்கப்படுது. சோ அதுதான் வந்து ரியாலிட்டி. ஓகே, ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாமா? எஸ், ஆர் வி பேக்? Apologies, change of venue. Yeah, we are back on topic. எஸ், எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்னா ஏலியன் டெக்னாலஜி பத்தி பேசிட்டு இருந்தோம். சோ கரெக்ட். ஒரு ரீசன்ட் எக்ஸாம்பிள் போடலாமா? இவரோட 3 points, how his 3 points show up in இப்போதானே உதயகிரி ஒரு சீரீஸ் பண்ணியிருந்தாரு, அத கொஞ்சம் ஒரு 2 சாம்பிள் காட்டலாம். அன்னை பிரவீன் மோகன், thank you for the samples. காப்பிரைட் ஸ்ட்ரைக் அடிச்சுடாதீங்க. எஸ் ப்ளீஸ். அவரெல்லாம் பார்க்க மாட்டாரு, பார்க்க போது ஏதோ ஒரு 2 ஜனங்க. Is this visible? Yes. Anna, take it over. A very mysterious lingam is inside this. I call this an Egyptian Shiva. Yes, Egyptian Shiva. Let me show you through this locked door. There is a face in the lingam. This is called a Mukha lingam. I've shown you hundreds of lingams on my channel, but this type of lingam, a lingam with a face, is quite rare. And it's even more rare to see an ancient Mukha lingam. Do you see anything strange about this Shiva? Even though destroyed, Shiva has a beard, and not a regular beard. Regular beard will be a mustache and a beard growing all over the face. But on this Shiva, notice how there is no facial hair. And ஓகே, இவர் சிவாக்கு ஷேவிங் பண்ணி விட்டதெல்லாம் போதும். இன்னொன்னு பாருங்க, முடிங்க காட்டுங்க. as you can see, this hole is locked. And when you look at it through the meshed gate, it is very strange. There is an exotic statue carved inside this chamber. I'm going to open this gate and see what's inside. There is something very strange about this statue. It looks Egyptian, doesn't it? The headdress is flat at the top, and you can see how it extends down on both sides. See how big and thick it is on both sides. This is exactly what you see in ancient Egyptian statues. A flat headdress on top that continues
thick on the side. But it does not stop there. The eyes and eyebrows look quite Egyptian as well. If you see closely, the eyeliner extends beyond the eyes, and the eyebrows have also been extended artificially. This is characteristic of Egyptian carvings and paintings. They show the exact same detail on the eyes. They always have. அதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, லார்ட் முருகா இஸ் நாட் ஒன்லி எ தமிழ் காட். உங்களுக்கு தெரியுமா? தமிழ் கடவுளான முருகன் தமிழ் காட் அல்ல. தமிழ் காட் அல்ல. எனிவே சரி, சோ இதுல இவர் வந்து உங்க 3 பாயிண்ட் அதை திருப்பி வரிசைப்படுத்தி சொல்லி அதை எப்படி இங்க கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லுங்க. அப்புறம் we can go a little bit into that location and the real history and science behind it. இதுல தலைவர் வந்து எக்ஸ்பிளிசிட்டா ஏலியன் டெக்னாலஜி பத்தி பேசல. அதுவும் பேசியிருக்காரு. ஆனா வந்து அது ஒரு மாதிரி சப்டலா பேசியிருக்காரு. அது பேவால்ல இருக்குது. அதுக்கு நீங்க அவரோட லக்கி சப்ஸ்கிரைபரா இருந்து அவருக்கு கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு அந்த சரோஜா தேவி சோப் டப்பா மாதிரி ஏலியன் டெக்னாலஜி அவர் பேவால் பின்னாடி உட்கார்ந்து இருக்குது. சோ இதுல மெயினா அவர் கவர் பண்ற டாபிக் என்ன? ரெஸ்ட் இன் பீஸ் சரோஜா தேவி. ஓ சாரி. ரீசன்ட் எஸ். இன் பீஸ். மேயர் ஸ்டோல் ரெஸ்ட் இன் பீஸ். எஸ். என்னது ஓம் நம சிவாய சம்போ மகாதேவா எது சொல்லுவாங்க இப்போ வாட்ஸ்அப்ல ரெஸ்ட் இன் பீஸ்லாம் சொல்லக்கூடாது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி. அதுவா? Love birds, Saroja Devi. Okay, back on topic. So, ancient wisdom, alternate history. இத பத்தி தான் நிறைய பேசின்னு இருக்காரு. தலைவர் என்ன ட்ரை பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடவுள் இது வந்து முருகன் கடவுள் வந்து ஒரு இஜிப்சியன் காட் அப்படின்றாரு. அதாவது ஈஜிப்ட்லயும் முருகனை கும்பிட்டுருக்காங்க, இந்த ஹிஸ்டரி உங்கள்கிட்ட மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கதை விடுறாப்புல. ஆல்டர்னேட் ஹிஸ்டரி என்ன சொல்றாரு, இந்த முருகனோட சிலை வந்து ஈஜிப்டுக்கும் முருகனுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு, நம்ம எல்லாம் ஈஜிப்சியர்களா, இந்த மாதிரி எல்லாம் வந்து அவர் கண்ணா பின்னாடி எங்கெல்லாமோ போயிடுது. ஈஜிப்டுக்கும் சிவனுக்கும் கனெக்ஷன் இருக்கு. அது சிவனுக்கு தாடி இல்லை. எஸ், சேவிங் பண்ணிருக்காரு, தாடி மட்டும் வச்சிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான்சென்ஸ் மாதிரி பேசின்னு இருக்காரு. பட் இவர் போன இடம் என்ன, உதயகிரி, அது அப்படின்னா என்ன என்னாச்சு எனக்கு தெரியாது. உதயகிரினா நான் வந்து இந்த வீடியோ தான் முதல்ல பார்த்தேன். இந்த உதயகிரியை பத்தி கொஞ்சம் நீங்க சொல்லுங்களேன். Udayagiri is actually a location in central India. உங்களுக்கு போபால்ல இருந்து நீங்க டே ட்ரிப்ல சாஞ்சி போனீங்கன்னா நீங்க உதயகிரியை கவர் பண்ணிடலாம். சாஞ்சில இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. போபால் போற வழியில உங்களுக்கு வந்து விதிஷான்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரும். அந்த ஸ்டேஷன் தட் இஸ் த லொகேஷன், சென்ட்ரல் லொகேஷன், ஸ்மால் டவுன். அதுக்கு பக்கத்துல தான் சாஞ்சி உதயகிரி ரெண்டுமே இருக்கு. உதயகிரியோட ஒரு ஃபேசினேட்டிங் எலிமெண்ட் என்னன்னா, நீங்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்தியன் ஹிஸ்டரி இன்ட்ரெஸ்ட் இருந்தது உங்களுக்கு, இஃப் யூ வாண்ட் டு சி த மிடிவல் டைம்ஸ், த பிகினிங் ஆஃப் தி early millennial times நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 4th 5th century 6th century AD இந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா உதயகிரி rises into prominence as the Game of Thrones around India moves. So let us take a few steps back and explore this. Another element I forgot to mention while I mentioned geography was Udayagiri is on the just adjacent to the Tropic of Cancer. So, Tropic kunjo inga shift aayindukom, but Udayagiri historically is pretty much bang on there. So how do we now contextualize this location? Udayagiri is on the confluence of the river base ஒரு சின்ன river இருக்காங்க, and the larger river there is நம்ம இவங்க river linking ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்களே, என்ன river linking பண்ணிட்டு இருந்தாங்க சொல்றேன் ஒரு நிமிஷம் எனக்கு. The base river Betwa river is the one that runs through Vidisha. Right next to it is the Base River, which is a tributary. And that area used to be called Base Nagar back in the day. Base Nagar வந்து உங்களுக்கு நிறைய historic recordல திருப்பி வரும். Few reasons for it to come up again and again. It is a vital town in the north-south trade. நிறைய உங்களுக்கு historic cities நீங்க, even if you think in terms of these
towns like Samarkand, the Gandhara, the old, the Bamiyan Buddhas, all of those. இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த சில்க் ரோட், இப்போ உங்களுக்கு அந்த வில்லியம் டால்ரிம்பிள் கோல்டன் ரோட் எழுதிருக்காருல்ல about the trade with India and the subcontinent. So in these the towns that show up prominently on these trade roads, அந்த மாதிரி townsல வந்து Besnagar is one of those towns. Southல வந்து உங்களுக்கு this southern peninsula of India, peninsular India, northல வந்து உங்களுக்கு Gangetic India, the plains India, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருந்து these mountain ranges, which is why these cultures, even to this day, there is a distinction between the cultures. Within those mountain ranges, there are very few areas by which there is north-south penetration and connection. Adula Besnagar is one of those towns. Besnagarku periya mukkiyatvam ennadu historically? Ashoka, when he was a governor, before he became the emperor, Besnagar was one of the towns under his governorship. In fact, he was stationed there. அங்க அவருக்கு வந்து பேஸ்நகரோட ப்ராமினன்ட் மர்ச்சன்டோட பொண்ணோட அவர் கல்யாணம் பண்ணிட்டார். His children born out of that marriage are Mahendra and Sangamitra. இது நம்ம these are names that are known to us. நம்ம ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருக்கோம் இந்த பேரு. புத்திசத்தை வந்து உலகம் முழுக்க கொண்டு போனதுல இவங்க ஒரு முக்கியமான பார்ட் ப்ளே பண்ணாங்க. முக்கியமான பிளேயர்ஸ். And அந்த ஏரியால தான் சாஞ்சி ஸ்தூபா வந்திருக்கு. So in that rise of Buddhism, Besnagar plays a prominent role. Sanchi plays a prominent role. The monuments we still celebrate as identities of India. Some come from places like Sanchi. They come from the Ashokan Empire. The pillar, the iron pillar that is sitting in current day Qutub Minar complex, ஒரு ஹிஸ்டாரிக்கல் நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டோரியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அந்த iron pillar came from Udayagiri area, from this Udayagiri construction. So now moving from Besnagar to specifically Udayagiri, what is so beautiful and so important about Udayagiri? In the Udayagiri cave complex, in the 4th, 5th century timeline, in the Udayagiri cave complex comes to prominence. The cave complex must have been there earlier, and these, like everywhere else, monuments are built on top of older monuments, which are built on top of earlier monuments. So there is always some settlement on which you build a monument, on which religious monuments come, and so on and so forth. Each king stamps their authority. So Udayagiri cave complex la vandu ungalku 4th century la vandu the people who are stamping their authority are the Guptas. Who are the Guptas? Gupta nu neenga pathingana the person, the king who is known as the sponsor, if you will, of Udayagiri is Chandragupta II. Chandragupta II, என்ன சார் கூகுள் லிங்க் காமிச்சிட்டு இருக்கீங்க உலகத்துக்கு. Chandragupta II is the Chandragupta II Vikramaditya அவர் பேரு. அவரோட இதுலதான் அவரோட கோர்ட்ல இருந்த ஒரு ப்ராமினன்ட் ரத்னம்ங்கிறது இஸ் காளிதாசன். காளிதாசன் வந்து நிறைய விக்ரமாதித்யாவை பத்தி எல்லாம் எழுதியிருக்காருல்ல, அந்த விக்ரமாதித்யா no other than Chandragupta II is what many historians say. There is still no consensus. There are some questions on this. A lot of this is anecdotal, but the notion is Chandragupta II is the patron of this Udayagiri cave complex as we see it, as was built in the 4th, 5th century time frame. Why is that time frame important? What is happening in that time frame in greater India? In the north, it is the time of decline of the Kushan Empire. Kushan Empire, ruling out of Purushapura, current day Peshawar, reaches its peak 2nd, 3rd century. The gods of Kushan Empire, Kushan is a very cosmopolitan empire. It is a true melting pot of civilization. Kanishka coinage has Roman deities. It has Shiva. It has Kartikeya. It has Vasudeva. Vasudeva is the version of Vishnu that was worshipped in that time frame. Not the prominent Vishnu that we know today, but Vasudeva, somewhat of an amalgamation of the Krishna Vasudeva that we know today, and konjam in the Roman Greek Hercules in the idala varudhu.
Why are Greek gods here? Why are Roman gods here? What are they doing? What were ancient builders thinking? Praveen Mohan சொல்ற மாதிரி. Because of Gandhara, because of trade. Gandhara region is very well known as a Greco-Indian civilization. This is truly a confluence of races, confluence of people. Kushans who come from China live in Purushapura, stamp their authority, become part of us. The beauty of us, நம்ம பியூட்டி, நம்ம நாட்டுக்கு பெருமை கொடுக்கிற விஷயம் என்னன்னா, எங்கேந்தோன்னு வந்தீங்கன்னாலும் நீங்க யூ பிகம் பார்ட் ஆஃப் அஸ். நீங்க எங்களுக்குள்ள ஒன்னா ஐக்கியமாயிடுறீங்க. முகல் வந்தாங்க, they became part of us. Kushans came, they became part of us. Greeks came, they became part of us. So one of the things that comes out of that time frame is the worship of Kartikeya in the north. Tamil கடவுள்னு நம்ம சொல்றோம்ல, தமிழ் கடவுள் முருகன், northern கடவுள் Kartikeyan, the commander in chief of the gods armies. இதெல்லாம் மித் சொல்றோம், mythology சொல்றோம். Of course நம்ம நாட்டுல மித்துக்கும் ஹிஸ்டரிக்கும் நடுவுல நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. But the army of the deities, the commander of that army is Kartikeya. Kartikeyanக்குன்னு ஒரு cult இருந்திருக்கு in that 1st century, 2nd century, 3rd century AD. And the cult worshippers in current day Haryana, they were a war tribe. That group வந்து ஒரு ஸ்பார்டன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. They were worshippers of Kartikeya. So Kushan empire. இப்போ வந்து முருகர் தான் இருந்தாரு, சிவனோட பார்வதியோட ரெண்டாவது சன் முருகன் சொல்லல. முருகன்றது ஒரு போர்க்கடவுள். ஏன்னா இங்க நம்மளையும் அப்படிதான். அதே அந்த போர்க்கடவுள் வந்து நார்த்லயும் வர்ஷிப் பண்ணப்பட்டாரு. அவரை கார்த்திகேயனையும் சொன்னாங்க. சோ இப்ப என்னன்னா, நம்ம அந்த வர்ஷிப்பர்ஸ பத்தி இருக்கிற ஹிஸ்டரினா உண்மை, 100% உண்மை. இந்த மாதிரி வந்து அதே மாதிரி இந்த உதயகிரிக்கு ப்ரீ இந்த டைம்ல உலகம் வந்து ஒரு மெல்டிங் பாட்டா இருந்துச்சு ட்ரேடு மூலமா. அதாவது எல்லாமே ஒரே விஷயங்களை நோக்கி போறோன்ற மாதிரி. எங்கேருந்தோ வந்து ஒரு மிடில் ஈஸ்ட் மங்கோலியால இருந்து வந்த ஒரு கனிஷ்கா அப்படின்ட்டு ஒரு பேர் வச்சுன்னு நம்ம நாட்டுல ஒரு மிகப்பெரிய போர்ஷனா ஆட்சி பண்ணாரு. அதே மாதிரி புத்திசம் வந்து கண்ணாப்பினான பரவின நேரங்கள்ல புத்திசம் வந்து அவங்க வந்து எல்லா ஊர்ல இருந்தும் ஆர்ட் ஒர்க் கொண்டு வந்து அவங்க குகையில போட்டாங்க. குகையில வந்து அந்த கடவுள் கிடையாது. ஒரு கோர்ட்ல என்ன நடக்கும், ஒரு 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 மார்க்கெட்ல என்ன இருக்கும், இதெல்லாம் தான் வரைஞ்சு வச்சிருந்தாங்க. இப்ப அஜந்தா எல்லாரும் எல்லாம் போனீங்கன்னா அதுதான் உங்களுக்கு தெரியும். சோ ஒரு ஆர்ட் ஒர்க்கோ இருக்கோ, ஒரு ஒரு இதுவோ இருக்கோ, ஒரு முருகனோ ஒரு சிவனோ வந்து ஈஜிப்சியன் கடவுள் கிடையாது. ஈஜிப்சியன் ஸ்டைல்ல நம்ம ஊர்ல வழிபட்ட ஒரு தெய்வத்தை இஜிப்சியன் ஸ்டைல் கூட இல்ல. அவ்வளவுதான். அது இஜிப்சியன் ஸ்டைல் கூட இல்ல ஜி. அது நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க மதுரா மியூசியம் எல்லாம் போனீங்க, இல்ல நீங்க ஈவன் ஆன்லைன் இப்போ பாருங்க, கனிஷ்கா ஆர் இஃப் யூ லுக் அட் குஷானா ஸ்டாச்சூஸ் 2nd century 3rd century எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ அந்த விக்டர் ஆல்பர்ட் மியூசியம் எல்லாம் இந்த நம்ம பிரிட்டிஷ் பசங்க எல்லாம் நம்ம நாட்டுல இருந்து திருடி போய் மியூசியம்ல வச்சிருக்காங்கல்ல, அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதே அப்பியரன்ஸ், இதே ஸ்டைல் ஆஃப் ஸ்கல்ப்சர் அந்த காலத்துல நம்ம நாட்டுல நீங்க வந்து இஃப் யூ ஆர் வாக்கிங் அரவுண்ட் இன் 3rd 4th century இந்தியா, உங்களுக்கு அந்த ஸ்டைல் ஆஃப் ஸ்கல்ப்சர் நிறைய தெரியும். சோ அந்த ஸ்டைல் ஆஃப் ஸ்கல்ப்சர் வந்து ஒரு குஷான் ஸ்டைல் ஆஃப் ஸ்கல்ப்சர்னு இருக்கு. when the Guptas come, the rise of the Guptas, some of that style is with them. Gupta வந்து one of the tried and tested ways to build empire is to reflect on the society initially. So when the Guptas first arrived, and when Kartikeya is a dominant war god, what are the names the Guptas give themselves? Right? இப்போ நம்ம சந்திரகுப்தா டு விக்ரமாதித்யாவை பத்தி பேசினோம். பட் குமாரகுப்தா, ஸ்கந்தகுப்தா, சமுத்திரகுப்தாக்கு டிசெண்டன்ட்ஸ் எல்லாருமே நிறைய இவங்களுக்கு வந்து கார்த்திகேயன் பேர் இருக்கு. Reason is reflected glory. I name myself after the war deity that you worship. I am him. So அந்த ஒரு mixture to fuse myth and the person. இப்போ சில பேர் சொல்லியா நான் ஹியூமன் அந்த மாதிரி தான் அந்த காலத்துல. அது ஒண்ணு. பட் the thing is basically அது வந்து one aspect of it. அது என்ன மாதிரி சிலைகள் இருந்தது, எப்படி எல்லாம் இருந்துச்சுன்ட்டு.
இதுல இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இருக்கு. இப்போ உதயகிரின்னு நீங்க போனீங்கன்னா இவன் பிரவீன் மோகன் வந்து தொட்டு இவன் molest பண்ற சிலைகள்லாம் இருக்கு, which by the way is one of the biggest problems with Praveen Mohan and people like him. நீங்க நிஜமாவே ஹிஸ்டோரியனா இருந்தீங்க, நீங்க நிஜமாவே ஒரு ஆர்கியாலஜிஸ்டா இருந்தீங்க, நீங்க நிஜமாவே ஒரு சயின்டிஸ்டா இருந்தீங்க, if you were truly showing the world something that ancient people built, you will be respectful of it. போய் 5th century AD சிலைய போய் சுரண்டறது, அந்த காது மேல போய் விரல விடுறது, இந்த மூக்கு மேல மூஞ்சி மேல எல்லாம் கைய விடுறது, இதெல்லாம் these are activities, it's a bloody crime. அந்த சிலைய பூட்டு போட்டு வச்சிருக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி அவனாவது உள்ள போய் அங்க போய் மீரா லவ்ஸ் ராதிகா, ஐயோ இல்ல அது லெஸ்பியன், ராஜு லவ்ஸ் இந்திரா, இந்த மாதிரி எல்லாம் எழுதாம இருக்கிறதுக்கு தான். நம்ம நாட்டுல the absence of scientific temperament is part of why we actually do not care enough to respect and preserve our own ancient monuments. Neglect is a major problem. And one form of neglect is this abuse. அங்க போறது, அந்த வெளியில உட்கார்ந்து இருக்கிற கார்டுக்கு 20 ரூபாய் கொடுக்கறது, கதவை திறந்து வாங்குறது, உள்ள போய் அந்த சிலையை சுரண்டறது, இதெல்லாம் அயோக்கியத்தனம். இது this is wrong. நான் அவேர்னஸ் கலப்புறேன், நான் அதுக்காக நான் சுரண்டறேன் சொல்றது தப்பு. He can make his silly point without touching the damn thing. That is one important element. Another important element, இப்போ உதயகிரி மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா உதயகிரியோட amazing element, amazing aspect is what? There is Kartikeya, there is Shiva. These were ways. சிவனுக்கு வந்து in Kanishka's empire, in Kushan empire, the name for Shiva is Oesho. Oesho is their deity. It fuses with Shiva, our understanding of Shiva, and that is what you are seeing in Udayagiri is some version of that. But importantly, Udayagiri is the beginning of moving away from Kanishka and Kushana time understanding of religion to today's Hinduism. Udayagiri is amongst the earliest recorded statues of Ganesha. It is amongst the earliest available depictions of Vishnu as the boar. As அந்த ஒரு போர் நீங்க தான் காமிச்சீங்கல்ல, இப்போ ஒரு 2 நிமிஷம் முன்னாடி நீங்க காமிச்சிருந்தீங்க. As Varaha. Varaha, gigantic 12 foot, 13 foot Varaha is made in Udayagiri. In locations nearby, the Gupta Empire built more Varaha statues. சாகரன் ஒரு ஊர் இருக்கு, அங்கதான் பக்கத்துல தான் இருக்கு, அந்த சென்ட்ரல் இந்தியால. அங்கேயும் ஒரு பெரிய வராக மூர்த்தி இருக்கு, which the Guptas built. In fact, if you go on one of the more touristy trips, Khajurahoக்கு போவாங்க. Khajurahoல 9th centuryல ஒரு பெரிய வராக statue has been created. So the cult of Varaha, the cult of Vishnu, we're seeing the early days of the growth of the cult of Vishnu. And how do you captivate the people? How do you bring the masses? How do you make a place look spectacular, extraordinary? One of the ways people used to do that across cultures was align these places of worship with, align these places of worship with solar events. Solstice, summer solstice, winter solstice, or equinox, summer or winter equinox. அங்கதான் லொகேஷன் ஆஃப் உதயகிரி. சால்ஸ்டிஸ்னா என்னங்க? சால்ஸ்டிஸ்னா வந்து உங்களுக்கு ட்ராபிக், the sun moving across the tropics, north, the Cancer, Capricorn. பேசிக்கா அதோட சிக்னிஃபிகன்ஸ் உங்களுக்கு climate மாறும். Significance வந்து உங்களுக்கு weather மாறும். Significance is to agriculture. Agricultureல significance, as we are a sedentary people. So அது வந்து நீங்க போறீங்க பாருங்க, that goes deeper into the notion of religion itself. வந்து religion வந்து ஒரு ரொம்ப simple narrative இருக்கு. We sacrifice what we have and pray to the forces around us, the sun, the moon, the winds, the rain, which we deify,
and the hope is that they treat us kindly next time around. So and a lot of religion comes around this, in circles around this same concept. As we become agrarian as a people, the worship is part of that agrarian life. And what comes first, chicken or egg? Ku nariya debate irukku. Göbekli Tepe'la one of the earliest human sites of worship irukku. Did us settling to worship there cause us to start agriculture, or did we become agricultural and then start worshipping and sacrificing? That's an interesting topic. We'll go to that in another episode. But இங்க இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா, உதயகிரி being on the tropic of Cancer means இப்போதான் நடந்தது இல்ல, இப்போதான் solstice ஆச்சு a few days ago. The beauty of the carving, the way this was carved in Udayagiri, the Sayanam of Vishnu is bang on the path, sunrise to sunset, during the solstice. So உங்களுக்கு solstice போது sunset வரத உங்களுக்கு வந்து அந்த sun rays will touch the padam of Vishnu. And that is to an audience in the 5th century to make a pilgrimage to come there and see these huge statues carved in the bedrock, and to watch this interplay of the sun and this deity. It's almost like the sun is at the feet of this deity. And who do you find at the feet of Vishnu? In the Varaha Murti, you find Chandragupta. You find the king, the god king. The god king blessed by the gods to bring fecundity upon you. So this is the beauty of the interplay of culture, location, architecture, and sculpture. Sculpturally, if you look at Udayagiri, what archaeologists will tell you, nothing remarkable. Yes, remarkable to watch, but style, nothing remarkable. It is in keeping with the style of the times. Kushan time, Gupta time, sculpture is a certain way. And the sculpture, over centuries of neglect, you see what you see now. We wrote it. Obviously, neglect is not just passive neglect. Mischief. There are a lot of rulers that came through. There were Islamic conquerors that came through. There were Hindu conquerors that came through. It has seen its share of damage. There are Praveen Mohans who come through and who tap on the head. These things happen. But இதுல என்னன்னா வந்து to like just to summarize, அதாவது இந்த ஒரு உதயகிரின்ற ஒரு சைட்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆஃப் ஹிஸ்டரி, அதாவது ஒரு அமால்கமேஷன் பார்ட்ல இருந்து ஒரு ஹிந்து ராஜ்யம் அப்படின்ற மாதிரி ஒரு லெவலுக்கு ரொம்ப, அதாவது குப்தா மௌரியா எம்பையருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். Yeah, Gupta Empire க்கு ஒரு important location, and it tells you how current day Hinduism starts evolving in that 4th 5th century timeline. இப்போ அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஒரு லெவல்ல ஒரு சின்ன ஒரு சயின்டிபிக் இம்பார்ட்டன்ஸ் இஸ் பேசிக்கலி திஸ் இஸ் வேர் இது வந்து ஒரு செலஸ்ட்ரியல் ஈவென்ட்டோட அலைன் ஆகிற மாதிரி அந்த விஷயத்தை கட்டியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ உங்களுக்கு ஸ்டோன்ஹெஞ்ச் இருக்குல்ல, இப்போ ஸ்டோன்ஹெஞ்ச பத்திலாம் நீங்க வீடியோலாம் பாப்பீங்க. அந்த எக்வினாக்ஸ், சோல்ஸ்டிஸ் டைம்லாம் அங்க அந்த ட்ரூயிட் பசங்க எல்லாம் போவாங்க, அந்த சன்ரைஸ் சன்செட் எல்லாம் பாப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு யூரோப்ல சில கேவ்ஸ் இருக்கு. only one day in the year அந்த கேவ்க்குள்ள அந்த லைட் வரும். அந்த கேவ்ல வந்து சில ஸ்ட்ரக்சர்லாம் கட்டிருக்காங்க. ஜெனரலி ஃபெர்டிலிட்டி டியேட்டி அந்த மாதிரி கட்டிருக்காங்க. Just like that, in our subcontinent, Udayagiri is one of those places. இப்போ நிறைய மெகாலித்திக் ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு. அந்த தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி அந்த சிவகுமார்னு ஒருத்தர் இருக்காரு, செல்வகுமார் அவர் நிறைய வீடியோ போட்டிருக்காரு, நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. அந்த மெகாலித்திக் டைம்ல அந்த மெகாலித்திக் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கு சவுத் இந்தியா. தேர் லிட்டர்ட் ஆல் த்ரூ த சப்கான்டினென்ட். அங்கேயும் இருக்கலாம், இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி அந்த செல்வகுமார் போன இடத்துல எல்லாம் கூட இருக்கலாம். பிகாஸ் this alignment with celestial timing and this notion of sacrifice associated with that time in order to pray for fecundity in the future is a very, very human tendency. இப்பவும் பண்றோம். நம்ம கோயில்கள்லாம் போறத, தர்ம தரிசனத்துக்கு லைன்ல நிக்கிறதே அவெல்லாம் முட்டுல எல்லாம் வராங்க. அந்த என்னது அது என்னது அந்த they roll at the temple floor.
கோயிலுக்கு போனா தெரியும். சும்மா இந்த அது மாதிரி ஏதாவது மொட்டை பேசிட்டு அடிச்சுக்கிறாங்க. All of this is a certain type of sacrifice. So So, it is, yeah. இல்ல பேசிக்கா வந்து இப்போ அதான் என்னன்னா கோயிலுக்கு போனா தெரியும். இதெல்லாம் இல்ல இதெல்லாம் இதெல்லாம் விட்டு போட்டு தலைவர் அங்க போய் என்ன கலவிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு ஆல்டர்னேட் ஹிஸ்டரி சொல்லிட்டு இருக்காரு. எங்கேயோ வந்து ஈஜிப்ட்ல இருக்கிற கடவுளை புடிச்சிட்டு வந்து இங்க வச்சிட்டாங்க. இல்ல அந்த மாதிரி இல்ல ஏதோ ஒரு இங்க கதை இருக்கிற கடவுள் இல்ல இங்க இருக்கிற கடவுள் ஈஜிப்டுக்கு போயிருக்காங்க. ம். The alternate history is not invasion. Alternate history of as Hindu pride is out of India. So நம்ம கடவுள் நம்ம தமிழ் கடவுள் உலகத்துல எல்லா இடத்துலயும் இருந்தாரு, ஈஜிப்ட்ல இருந்தாரு. அதே ஸ்டாச்சு அதே சிமிலாரிட்டி இருக்கு. அங்கேயும் பாம்பெல்லாம் இருக்கு, நம்ம பாம்பு தான் அங்கேயும் போகிறது. இதெல்லாம் சொல்லி இப்போ என்ன சரி இல்ல சொல்லுவாரு? இல்ல இப்போ எனக்கு எனக்கு என்னன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கடவுள் ஈஜிப்டுக்கு போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் தான். ஆனா எப்படி வந்து ஒரு ஒரு புத்திசம், ஜெயினிசம், என்னெல்லாமோ பல பல ரிலிஜியன்ஸ் கல்ச்சர்ஸ்லாம் ஒண்ணா இருந்த இடத்துல இருந்து ஒரு ஹிந்து கல்ச்சரா மாறினதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்ல ஒரு வித்து மாதிரி இருந்திருக்கு அப்படின்ற அந்த இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜெர்னி தான். ஆனா இப்போ இது ஏன் வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் இதுவா இல்ல? ஏன் இது வந்து மக்கள்கிட்ட வந்து போய் சேர ஏன்னா மாட்டேங்குது? இப்போ நீங்க சொன்னீங்கன்னா, இப்போ நான் சொன்ன கதை வந்து ஒண்ணு அதுக்கு வந்து உங்களுக்கு சிங்கிள் சோர்ஸ்னு கிடையாது. அதுக்கு நீங்க சில புஸ்தகங்கள்லாம் படிக்கணும். ஆஹ் அந்த சில பிஹெச்டி தீசிஸ்லாம் பார்க்கணும். நம்ம அதெல்லாம் படிச்சிருக்கோம். இப்போ அந்த அனிருத் கனிசெட்டி கொஞ்சம் சொல்லுவான். அதை கேட்டு நம்ம போய் தேடுவோம். அந்த பிரிட்டிஷ் லைப்ரரி அந்த ஒரு பப்ளிகேஷன் இருக்கு. அது பேர் என்னது? ஆர்கியாலஜி ஆஃப் ஏன்ஷியன்ட் ஹிந்து ரிச்சுவல்ஸ். அந்த மாதிரி புஸ்தகம்லாம் படிக்கணும். இல்ல இன்னொரு ஒரு பிஹெச்டி தீசிஸ் இருந்தது, அதை படிக்கணும். இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் உதயகிரியோட கான்டெக்ட் கிடைக்கும். இந்த இந்த புஸ்தகம்லாம் these are dense books. These are not books for that you just do a 10-minute video on. These are not books that you can do a 10-second reel on. These are not easy. They're accessible in that உங்களுக்கு அது கூகுள் சர்ச்ல கிடைச்சிடும். But they are not accessible as a sensational bit of reading. Sensational உங்களுக்கு என்ன ஒரு மாதிரி போரிங்னு சொல்லக்கூடாது. பட் ஃபார் த இல்ல எனக்கு கிடையாது. ஒரு எனக்கு ஒரு டான் பிரவுன் மாதிரி ஒரு பேஜ் டர்னர் கிடையாது. இல்ல எனக்கு 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 எப்படி இது தோணுதுன்னா நீங்க சொல்றது வந்து இப்போ ஒரு பேய் படம், ஒரு பேய் வந்து ஒருத்தனை வந்து உட்காந்து என்ன பண்ணுது, பேய் வந்து ஒருத்தனுக்கு பேய் பிடிச்சிக்குது, அதனால வந்து அவங்க என்னவோ பண்றாங்க, அதுக்கப்புறம் கடைசியில பேய் போயிடுது. இதை வந்து எப்படி வேணாலும் காமிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு மாலை நேரத்து மயக்கம் மாதிரி ஒரு மம்முட்டியை வச்சு ஒரு ஒரு ஆர்ட் மூலியமாக எடுக்கலாம். அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. இதைய வச்சு ஒரு அரண்மனை 1, 2, 3, 4 எடுக்கலாம், முனி 1, 2, 3, 4 எடுக்கலாம். ஆனா இந்த ஜிகினா பேப்பர் சுத்தி கலர் சுத்தினது தான் வந்து என்ன இருக்குன்னா வந்து நம்ம பிரவீன் மோகன் வீடியோ மாதிரி அதுக்கு மிகப்பெரிய ஃபாலோயிங் ஈஸியா வந்துருது. அரண்மனைக்கு கண்டிப்பா அரண்மனை ஹிட். ஆனா இந்த மாலை நேர மயக்கத்துல பல மீனிங் இருக்கு, பல லேயர்ஸ் இருக்கு. அதை நீங்க ஒன்னொன்னா உட்காந்து நிதானமா ஒரு பொறுமை வேணும் அதை படிக்கிறதுக்கு. ஆனா இதை பண்ணி நீங்க உட்காந்து பார்த்து முடிச்சீங்கன்னா யூ வில் ஹேவ் a fulfillment. நீங்க வேற எவனுக்கு வேண்டி பார்க்க போறது இல்ல, நீங்க வந்து ஒரு ரிவ்யூ போட போறது இல்ல, நீங்க உங்க மக்களுக்கு நடுவுல பிரபலியமாக போறது இல்ல, இந்த படத்தை பார்த்துட்டேன்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னது அந்த இப்போ ஒரு மிஸ்கின் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருப்பாரு, கடைசி விவசாயி ஒண்டர்ஃபுல் மூவி, ஆனா யாருமே பார்க்கல அப்படின்னு திட்டிட்டு இருந்தாரு எல்லாரையும். ஸோ அந்த மாதிரி தான் அது மாலை நேரக்கு மயக்கம் இஸ் லைக் தட். ஆனா என்ன பிரச்சனை, இப்போ அந்த ஒரு ஜிகினா பேப்பர் சுத்தாத காரணத்தினாலதான் இந்த ஹிஸ்டரியை வந்து நம்ம போய் தேடுறது இல்லை, தேடுறதோ படிக்கிறதோ டைம் ஸ்பெண்ட் பண்றதோ கிடையாது. At the same time, பிரவீன் மோகன் நீங்க வந்து அரண்மனை 2 மாதிரி பாத்தீங்கன்னா பாத்துக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனா அவன் என்ன சொல்றான், நான் உங்களுக்கு கத்து கொடுக்கிறது ஃபேக்ட். நான் உங்களுக்கு வந்து ஒரு I am showing you something that you don't know. That is true. That this Murugan is an Egyptian god. Or they worshipped Shiva in Egypt. இது பூசுத்தல். So இங்க வந்து அந்த உங்க analogy starts changing because this is harmful. The பூசுத்தல் is pseudoscience and it is wrong. நீ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நீ
ராகினி எம்எம்எஸ் போட்டுக்கோ, அதுல நீ வேணா நம்ம சன்னி லியோன் காடஸ் அவங்க டான்ஸ் எல்லாம் போட்டுக்கோ, பரவாயில்ல. பட் when you are entering, Tamana and Trisha ji, what is this? hey, yes, nice, Tamanna, hey, Tangatalevi. Anyway, so that, yes, to your point, that is where one, Praveen Mohan is more accessible, more enjoyable, but unfortunately, inherently, these are more harmful. They continue to propagate this identity bias, this pseudoscience, this wrong notion of some sort of alien or conspiracy or misled notion of pride. எக்ஸாக்ட்லி. இந்த கன்ஸ்பிரசி தியரின்றதே ரொம்ப ஒரு கெட்டவான விஷயம். அதாவது எதையுமே நம்பாம போயிடுவீங்க. இப்போ அமெரிக்காவோட கரண்ட் கல்ச்சர் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு JFK ஒரு கன்ஸ்பிரசி தியரி தான் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்போ ட்ரம்ப் வந்து 2வது தடவை பிரசிடென்ட்டா இருக்காப்ல. இப்போ நடந்துட்டு இருக்கிற அந்த நியூஸ் சைக்கிள் நீங்க ஃபாலோ யாராவது பண்ணீங்கன்னா, கண்ணா பின்னான பிரச்சனைகள். அதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் கன்ஸ்பிரசி தான். இது அமெரிக்கால மட்டும் இல்ல, இந்தியாலயும் இருக்கு. இந்தியால தான் நிறைய இருக்கு. அது வாட்ஸ்அப்ல எல்லா நாளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இவரோட நெகட்டிவ். ஆனா ஏதாவது பாசிட்டிவ்ஸ் இருக்கா? இருக்கேன். நீங்க தமிழ் சினிமா ரிவ்யூ மாதிரி ஏதாச்சும் பாசிட்டிவ்ஸ் பாத்துக்கிட்டீங்க? பாசிட்டிவ் இருக்குங்க. இதுல இப்போ உதயகிரிங்கிற இடம், இந்த இடத்த வந்து நம்மள மாதிரி கீக் பசங்க எல்லாம் நிறைய வருஷமா படிச்சுட்டு இருக்கோம். நான் பார்த்தது இல்லப்பா. பட் I, even as a reader and someone who was following Udayagiri, we did not talk about it till Praveen Mohan comes up. So அது ஒண்ணு. இன்னொன்னு, அவர் போய் காட்டுற சில சிலைகள்லாம், அவர் தட்டுறதெல்லாம், அண்ணே பிரவீன் மோகன் அதை நிறுத்துங்க, பட் அவர் தட்டாம சுரண்டாம இருந்து அவர் சில கோயில்கள்லாம் காமிக்கிறாரு. இந்த கோயில் வந்து நம்மளாம் எத்தனை தரம் போயிருக்கோம் இந்த கோயில்கள்லாம். அந்த சிலைய பார்த்து அதுல இருக்கிற அழக பார்க்கணும், அதுல இருக்கிற கொஞ்சம் சட்டிலிட்டி பார்க்கணும். இதெல்லாம் நம்ம இந்த கேனப்பை போடுற வீடியோ எல்லாம் பார்த்துட்டு தான் நமக்கு தோன்றது, ஆஹா இதெல்லாம் நம்ம திரும்பி அந்த கலைக்கண் உங்கள்ட்ட மிஸ் ஆகுதுங்க. அவர்கிட்ட இருக்குங்க, அவருக்கு இருக்கு கலைக்கண். Speaking of கலைக்கண், we can pause on Praveen Mohan. I think we have analyzed him enough. கலைக்கண்ணை வச்சுட்டு புக் மூவி ரெக்கமெண்டேஷன் ஏதாவது சொல்லிட்டு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புறேன். தலைவருக்கு கலைக்கண் இருக்கு. அந்த கலைக்கண்ல இருந்து விஷயத்தை எடுத்துக்கோங்க. இன்ஃபேக்ட் பிரவீன் மோகன் மட்டும் இல்ல, இந்த மாதிரி மற்ற சூடோ சயின்ஸ் டாபிக்ல இருந்து ஒரு ஜம்பிங் ஆஃப் பாயிண்டா வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஏதாவது எக்ஸ்ப்ளோரேஷன் ஆரம்பிங்க. ஆனா நீங்க என்ன டாபிக் எடுத்தாலும் அதுல லெஜிட்டிமேட்டா எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு, நிறைய புக்ஸுகள் இருக்கு, நிறைய ஆன்லைன் புக்ஸ் தேவையில்லை. இப்போ இருக்கிற ஏஐ சர்வீஸ்ல என்னெல்லாமோ ஆன்லைன் கண்டென்ட்ஸ் இருக்கு. லெஜிட்டிமேட் சோர்சஸ், ப்ராப்பர் சைட்டிங்கோட இருக்கிற சயின்டிபிக் டெம்பர் இருக்கிற புக் எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கும் வேல்யூபிளா இருக்கும், அதை எழுதுறவனுக்கும் வர்த்து இருக்கும். இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு இந்த மாதிரி ஃபிக்ஷன்ல நம்மளை நாம ஏமாத்திக்கிட்டு ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே போயிடுவோம். அதுக்கு நமக்கும் மீனிங் இருக்காது. ஃபியூச்சர்ல இந்தியாவுக்கும் நம்ம முன்னோர்களுக்கும் உண்மையாவே பெருமை சேர்க்கறதுக்கு பதிலாக அப்படியே ஆப்போசிட்டா வந்து அவங்களோட பெருமைகளை மறந்துடுவோம். அதுதான் உண்மை. கண்டிப்பா கண்டிப்பா. வெல் செட், வெல் செட். சரி, கலைக்கண் புக் ரெக்கமெண்டேஷன், மூவி ரெக்கமெண்டேஷன் நீங்க சொல்றீங்களா நான் சொல்றேன்? நீங்க ஆரம்பிங்க. நான் book recommendation ஆரம்பிக்கிறேன். Because we spoke about Udayagiri, we spoke about the advent of Hinduism. An important, interesting book is, as I mentioned, a person named Anirudh Kanisetti, The Lords of the Deccan. Deccan, medieval Deccan, fascinating place. The advent of gunpowder, ஒரு Game of Thrones மாதிரி படிக்கலாம். நிறைய விஷயம் இருக்கு. The truly melting pot of civilizations, the rise of the Vijayanagara Empire, kanna pinna irukku, padinga, you will find it really enjoyable. If you want true pride in a landscape that you belong in, read that beautiful book. Movie recommendation irukave irukar Manida Kadavul, sorry Anil's Amish, The Surfer starring Nicolas Cage. Nicolas Cage பத்தி ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை, but phenomenal movie, psychological thriller, entire movie on one beach over 2 days. Beautiful படம், பாருங்க. இங்கிலீஷ்ல பாருங்க, சப்டைட்டில் உடன் பாருங்க, எப்படி வேணா பாருங்க. Those are my recommendations. சூப்பர். நான் என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து மிஸ்டர் வில்லியம் டான்ஃபெரலோட கோல்டன் ரோடு. அதாவது இந்த இப்போ புத்திசம் இந்தியால தான் தோன்றுச்சு
ஆனா அது எப்படி உலகத்தை கான்கர் பண்ணிச்சுன்றது ஒன் ஆஸ்பெக்ட் அந்த புக்ல. இண்டிக் கல்ச்சர், இந்தியாவோட இம்பாக்ட் உலகம் முழுக்க இருந்திருக்கு. அதை இப்போ நிறைய பேர் வந்து அப்படியே மழுப்பி விட்டு அகண்டு பாரத் அது இதுன்னு கதை விடுறாங்க. ஆனா அதோட ஒரிஜினல் ரியாலிட்டி என்ன, அந்த கல்ச்சரை நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணுன்றதை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க. ப்ராப்பர்லி ரிசர்ச்டு புக்கு, எல்லாமே டேட்ஸ், இதோட ரெசிப்ட்ஸ், ரோம் காலத்துல இருந்த டாக்ஸ் ரெசிப்ட் முதற்கொண்டு எல்லாத்தையும் தோண்டி எடுத்து அதெல்லாம் போட்டிருக்காங்க. வெரி குட் புக். உண்மையாவே இந்தியாவோட பெருமையை பார்க்கணும். அந்த புக்கை ஃபுல்லா படிச்சீங்கன்னா யூ வில் பி ஃபீலிங் ஹாப்பி. மூவி ரெக்கமெண்டேஷன் நம்ம ஆல்ரெடி 2-3 பேசணும். கடைசி விவசாயி, இதெல்லாம் என்னது அது கண்டிப்பா அதெல்லாம் பார்க்க வேண்டிய படங்கள். நான் ஃபன்னா பார்த்த படம் வந்து புல்லட் ட்ரெயின். கடைசியா புல்லட் ட்ரெயின் எப்படி வந்தே பாரத் மாதிரி 2022ல வந்துட்டு இருந்த அஹமதாபாத் மும்பை புல்லட் ட்ரெயினா இல்லை? இது பிராட் பிட்டோடைய புல்லட் ட்ரெயின். சோ நாட் விஸ்வகுரு. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். இன்னும் இதே மாதிரி பேசலாம். தேங்க்யூ. நன்றி லிசனர், the one singular listener who is listening. One single listener. வணக்கம். நன்றி. Bye. Thank you for listening to the episode. ஒரே ஒரு சின்ன கரெக்ஷன். சாரி டு மிஸ்டர் பெஜோ ஜோஸ் அண்ட் மம்முட்டி சார். நண்பகல் நேரத்து மயக்கத்தை மாலை நேர மயக்கம்னு தப்பாக சொல்லிட்டோம். we have put the correction into the video. ஆடியோவில் கேட்குறவங்களுக்கு ஹியர் இஸ் திங். மற்றபடி வேறு இல்லை. ஹோப் யூ என்ஜாய்ட். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ.